அன்புக்குரிய உறவுகளுக்கும் சொந்தங்களுக்கும் குரு சாய்ராமுடைய அன்பான வணக்கம். எது பக்தி? நம்ம எல்லாருமே கோயிலுக்கு போகிறோம், சுவாமி கும்பிட்றோம், வீட்டில் சாமி கும்பிட்றோம். இந்த எது பக்தின்னு தெரியாமலே நாம் எல்லோரும் சாமி கும்பிட்றோம். உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியுறபடி சொல்கிறேனே, ஒருத்தங்களுக்கு வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை இருக்குது அப்படின்னா, அந்த வீடு கட்டணுங்கிறது சுவாமிக்கிட்ட ஒரு சங்கல்பம் வச்சுட்டு இத்தனை வாரம் இத்தனை மாதம் போகிறேங்கிற சங்கல்பம் வச்சுட்டு அமைதியாக இருந்துடணும். ஒரு முறை கேட்டாலே சுவாமிக்கு தெரியும். அதே மாதிரி நம்ம தினம் தினம் கேட்டதையே கேட்கக்கூடாது. அப்படி கேட்கும்போது இறைவன் மீது நமக்கு நம்பிக்கை இல்லாத மாதிரி ஆகிடும். அப்போ நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னா, ஒரு முறை நீங்கள் சுவாமிகிட்ட மனமுருகி பிரார்த்தனை செய்து கேட்ட பிறகு, சுவாமி உங்களுக்காக நான் இது பண்ணிக்கிட்டே இருக்கேன், எனக்கு சீக்கிரமாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, அதற்கான பக்தி சார்ந்து, அதற்கான ஞானம் சார்ந்து, அதற்கான பரிகாரம் சார்ந்த விஷயத்தை தான் நீங்கள் செய்யணும். இப்போ குழந்தை பிறக்கணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா, குழந்தை கண்டிப்பாக பிறக்குங்கிற நம்பிக்கையில் செஞ்சுக்கிட்டு தினமும் காலையில் எழுந்திரிச்சோன்னே எனக்கு குழந்தை பிறக்கணும் அவருக்கு தெரியும் இந்த குழந்தை பிறப்பதற்கு. அதே மாதிரி எனக்கு வீடு கட்டணும்னா அதே மாதிரி தான், எனக்கு கல்யாணம் ஆகணும்னா அதே மாதிரி தினமும் எழுந்திரிச்சோன்னே காலையில் எழுந்திரிச்சோன்னா என் குழந்தை கல்யாணம் ஆகணும். அப்போது நம்மளுடைய எது பக்தி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கேட்பது ஒரு முறையாயினும் உன்வாய் திருவாய் மலர இறைவனிடம் நாமத்தை சொல்லி தினம் தினம் அவனை இருக்கை தொழுகை செய்து மனம் உருகி இறைவா அப்படின்னு அவருக்கு நன்றி சொல்லி பிரார்த்தனை செய்தாலே உங்களுக்கு எல்லாமே வெற்றியாக மாறும். இறைவன் எங்கே இருக்கிறாருன்னா, நம்ம கேட்குறது அப்படிங்கிறது ஒரு முறை கேட்டுட்டிங்கனாலே போதும். அதே மாதிரி தான் நிறைய பேர் தினம் தினம் கேட்டு நம்பிக்கை இல்லாத பக்தர்களாக இருக்கிறோம். தினம் கேட்காதீங்க. அது கடவுளுக்கும் உங்களுக்கும் நம்பிக்கை. கடவுள் உங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காரோ படைப்பினுடைய ரகசியத்தினால, நாம் கடவுள் மேலே நம்பிக்கை வைக்கிறது எதில் தெரியுமா? திரும்ப திரும்ப கேட்கக்கூடாது. கேட்டுட்டிங்கன்னா அவரை மனமுருகி பிரார்த்தனை பண்ணுங்கள், நன்றி சொல்லுங்கள். என்னை படைத்ததுக்கு நன்றி, என் கோரிக்கைகள்லாம் நடக்க போகுது, எனக்கு நடந்துருச்சுங்கிற நினச்சி நீங்கள் நன்றி சொல்லுங்கள். எப்போயுமே நமக்கு ஒரு காரியம் நடக்கலைன்னா கூட நடந்துருச்சின்னு சொல்லி நன்றி சொல்லி பாருங்கள், சுவாமி சீக்கிரம் உங்களுக்கு நடக்கும். அது எது பக்தின்னா, ஒரு முறை நீங்கள் கேட்டதை திரும்ப திரும்ப கேட்காமல் இறைவனுடைய பாதத்தில் சமர்ப்பணம் செய்துதான் மிகச்சிறந்த பக்தி. மற்றும் ஒரு பதிவில் குரு சாய்ராம் சந்திக்கிறேன். சரியா?